Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அரசாங்கம் 2026 உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைய ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்று இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர், எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களையே சிந்தித்து சிந்தித்து நாட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசம் தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்தில் பார்த்தாச்சு. இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. ஆகவே நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். அறுதி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த மாவட்டம், விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். இதை நம்பித்தான் இந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விளைநிலங்களை திட்டமிட்டு எடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு விவசாயிகள் பூமிக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த டெல்டா மாவட்டத்தில் வர முடியாது. அப்படி அண்ணா திமுக அரசாங்கம், பாதுகாப்பு அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால அப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது ஒரு நன்மையாவது இந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்குதா? இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை நிறைஞ்சிருக்குது. மழை காலத்தில் அந்த நீரெல்லாம் வீணாகாமல் அங்கே சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டம் கொண்டாதும்ல, ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டதில்ல. அதனால ஏரி ஆழமாச்சு, அள்ளப்பட்ட வண்டல் மண் இலவசமா விவசாய நிலத்துக்கு அடி உரமா பயன்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் ஆழமாயுது, ஆழப்படுத்தப்பட்டது ஏரி, மறுபக்கம் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக கிடைத்தது. விளைச்சல் அதிகமாக பெற்றாங்க. மழை காலத்தில் ஏரியில அதிகமான நீர் சேமிக்கப்பட்டது, நிலத்தடி நீர் உயர்ந்தது. இதுதான் அண்ணா திமுக ஆட்சியுடைய திட்டம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.